வணக்கம் and welcome to Subhashini Bhupalan vlogs. என்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். இது ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான குழம்பு. இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 20 பல் பூண்டு. இது தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம். அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் ஊற வைங்க. அப்புறம் கத்திரிக்காயை நான் இதில் காட்டியிருக்கா மாதிரி கட் பண்ணணும். ஃபுல்லாக அதை கட் பண்ணாமல் லைட்டாக ஸ்லிட் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்பயுமே கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடுங்க, இல்லைன்னா கருத்துடும். அடுத்து ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் போடணும். அந்த எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகும். உங்ககிட்டையும் மண் பாத்திரம் இருந்ததுன்னா அதில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு தாங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயாக போட்டதுக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. அப்புறம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக வெந்திருக்கும். இந்த மாதிரி அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கத்திரிக்காய் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு அந்த பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் வதக்குங்க. அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆக தேவையில்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக ஆனால் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து 10 ல இருந்து ஒரு 15 பல்லு பூண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கணும். அது கூடயே சேர்த்து வதக்குங்க. இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கணும். நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக எல்லாம் ஃப்ரை ஆகும். அதனால் நான் ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அது போட்ட அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் மிளகா பொடி எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அந்த வெங்காயத்தோட தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கலராக வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு நம்ம மசாலா இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியவும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம், அதனால அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொதி வரும்போது என்ன பண்ணணும்னா நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் லிட்டு போட்டு. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ பார்த்துட்டு இது மாதிரி கிளறிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி மூடி கொதிக்க வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் குழம்பு நல்லா திக்காகிட்டே இருக்குது. இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் குழம்ப. நல்லா குழம்பு திக்கானதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே போட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன யூஸ்னால், நம்ம குழம்புல வந்து கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போகாமல் முழுசாக அப்படியே இருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா வெந்திருக்கும், அதோட மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஒரு சில டைம் வந்து கத்திரிக்காய் போட்ட உடனே அது ரொம்ப சாஃப்டாக ஆகிடுறதுனால குழம்புல எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. சைடில் ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா திக்காக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வரணும் வெளியில், அப்போ தான் வந்து ஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இந்த ரெசிபி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இதில் இன்னொரு ரெசிபியும் இருக்குது, மசாலா அரைச்சி செய்வாங்க. அது இன்னொரு வாட்டி நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் உடனே செஞ்சிடலாம். நீங்கள் சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் புளி ஊற்றி செய்கிறதுனால ஒரு 2-3 நாளைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யம்மியான ரெசிபியோடு நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ.